வணக்கம் மக்களே. தமிழ்நாட்டில் உள்ள 10 உயரமான மலைவாச தலங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் பட்டனை ஆனில் செட் பண்ணுங்கள். ட்ராவல் அண்ட் அட்வென்ச்சர் பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 10வது இடத்துல மாஞ்சோலை உள்ளது. இந்த மலையின் உயரம் பார்த்திங்கன்னா 3800 அடி. இந்த மலைங்கிறது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டம் கல்லிடங்குறிச்சியிலிருந்து 12 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. சுற்றி பார்க்குற இடம் பார்த்தீங்கன்னா மணிமுத்தாறு தேயிலை தோட்டம், மாஞ்சோலை தேயிலை தோட்டம், குட்டியாறு அணை, மேல்கோதையார் அணை, காக்காச்சி ஏரி, டார்ச்சன் குளம், மணிமுத்தாறு நீர்வீழ்ச்சி, குதிரைவெட்டி வியூ பாயிண்ட், நாலுமுக்கு வியூ பாயிண்ட், இயற்கை சூழ்ந்த அழகிய காட்சிகளை மாஞ்சோலையில் கண்டு கழிக்கலாம். இங்கே போக திருநெல்வேலியிலிருந்து 63 கிலோமீட்டர் தொலைவில் தான் மாஞ்சோலை உள்ளது. மாஞ்சோலை செல்வதற்கு வனத்துறைக்கு அனுமதி வாங்குவது அவசியம். ஒரு சில நேரங்களில் வனத்துறை மாஞ்சோலை செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கும். மாஞ்சோலை செல்வதற்கு முன்பு அனுமதி இருக்க என்று வனத்துறை அதிகாரிகளிடம் தெரிந்து கொண்டு பின்பு கிளம்புவோம். மாஞ்சோலையில் பார்த்தீங்கன்னா தங்குறதுக்கு விடுதி அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அதனால் முடிஞ்சவரை மாலை 4 மணிக்குள்ளே மலையிலேருந்து இறங்கி வந்துடணும்னு வனத்துறை அறிவிச்சுப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸாக போகிறதுக்கு மாஞ்சோலை ஒரு சிறந்த சுற்றுலா தலமாகும். மாஞ்சோலை பார்த்தீங்கன்னா அதிக கட்டுப்பாடு கொண்ட ஒரு சுற்றுலா தலமாகும். 9வது இடத்தில் வால்பாறை உள்ளது. இந்த மலையின் உயரம் பார்த்தீங்கன்னா 3914 அடி உள்ளது. தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ளது. இது பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற சுற்றுலாத்தலமாகும். இங்கே சுற்றி பார்த்து பார்த்தீங்கன்னா 7 முக்கியமான இடங்கள் உள்ளது. அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா நல்லமுடி வியூ பாயிண்ட், 2வது பார்த்தீங்கன்னா ஆனைமலை புலிகள் காப்பகம், 3வது பார்த்தீங்கன்னா சோலையார் டேம், 4வது பார்த்தீங்கன்னா சின்ன கல்லார் அருவி, 5வது பார்த்தீங்கன்னா ஹேர்பின் வியூ பாயிண்ட், 6வது பார்த்தீங்கன்னா கூழாங்கல் நதி காட்சி, 7வது பார்த்தீங்கன்னா குரங்கு ஃபால். இப்போ தேயிலை தோட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு இயற்கையான அழகு பார்க்குறதுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா வால்பாறை போகலாம். ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கப்புள்ஸ் யார் வேணால் தரத்தை என்ஜாய் பண்ணுற இடம் பார்த்தீங்கன்னா வால்பாறை தான். 8வது இடத்துல கல்வராயன் மலை உள்ளது. மலை உயரம் பார்த்தீங்கன்னா 4000 அடி இருக்கும். கிழக்கு தொடர்ச்சி மலையில் உள்ளது. சேலம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ளது. இங்கு சுற்றி பார்ப்பதற்கு மேகம் நீர்வீழ்ச்சி, பெரியார் நீர்வீழ்ச்சி, தாவரவியல் பூங்கா, மலைக்கோவில்கள், பசுமையான வனப்பகுதி, இயற்கை எழில் குஞ்சும் இடங்கள் அதிகம் கல்வராயன் மலையில் உள்ளது. மலையேற விரும்புவோருக்கு சிறந்த இடம். 7வது இடத்துல கொல்லிமலை உள்ளது. தமிழ்நாட்டில் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து 55 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. மலை உயரம் பார்த்தீங்கன்னா 4265 முதல் 4300 அடி இருக்கும். சுற்றி பார்ப்பதற்கு அதிக இடங்கள் உள்ளது. அதில் ஒரு சில பார்த்தீங்கன்னா ஆகாயக்கங்கை நீர்வீழ்ச்சி, அரப்பளீஸ்வரர் கோயில், சித்தர் கோயில்கள், மாசிலா நீர்வீழ்ச்சி, வாசலூர்பட்டி படகு இல்லம், தாவரவியல் பூங்கா, சிக்குப்பாறை, காட்சிப்புள்ளி, இப்படி இயற்கை பயன் அதிகமாக இருக்கு. கொல்லிமலை போகும்போது 71 ஹேர்பின் உள்ளது. அதில் 10 ஹேர்பின் 15 ஹேர்பின் தாண்டி பார்த்தீங்கன்னா நாமக்கல் வியூ பாயிண்ட் தரமாக தெரியும். கொல்லிமலை போகிறதுக்கு நாமக்கல்லேருந்து பஸ் வசதி இருக்குது. நீங்கள் உங்கள் சொந்த வாகனத்திலும் செல்லலாம். 6வது இடத்துல ஏலகிரி உள்ளது. மலை உயரம் பார்த்தீங்கன்னா 4338 அடி இருக்கும். தமிழ்நாட்டில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்குது. வாணியம்பாடி திருப்பத்தூர் போகும் வழியில் அமைஞ்சிருக்கு. ஏலகிரியில் சுற்றி பார்க்குறது பார்த்தீங்கன்னா சலகாம்பாறை அருவி, பூங்கானூர் ஏரி, அரசு மூலிகை தோட்டம், அடுத்து பலப்பண்ணை, அரசு பூங்கா, சுவாமிமலை கோயில், இயற்கை பூங்கா, முருகன் கோயில், தொலைநோக்கி இல்லம், நிலாவூர் ஏரி, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஏலகிரி பார்த்தீங்கன்னா நல்ல சுற்றி பார்ப்பதற்கு சிறந்த இடம் என்று சொல்லலாம். ஏலகிரியும் மலைவாஸ்தலங்களில் 6வது இடத்தில் உள்ளது. 5வது இடத்துல ஏற்காடு உள்ளது. மலை உயரம் பார்த்தீங்கன்னா 4970 அடி இருக்கும். தமிழ்நாட்டிலிருந்து சேலம் மாவட்டத்திலிருந்து வெறும் 36 கிலோமீட்டர் தொலைவில் ஏற்காடு உள்ளது. கிழக்கு மலையில் சேர்வராயன் மலைத்தொடரில் அமைந்துள்ளது. ஏற்காடு பார்த்தீங்கன்னா 20 கொண்டை ஊசி வளைவு கொண்டிருக்கு. ஏற்காடில் சுற்றி பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஏற்காடு ஏரி, ரோஜா தோட்டம், அண்ணா பூங்கா, சேர்வராயன் மலை பாயிண்ட், குரங்கு நீர்வீழ்ச்சி, அதாவது மங்கி ஃபால்ஸ். ஏற்காடு பார்த்தீங்கன்னா ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படுது. 4வது இடத்துல மேகமலை உள்ளது. மலை உயரம் பார்த்தீங்கன்னா 5000 அடி இருக்கும். தமிழ்நாட்டில் தேனி மாவட்டத்தில் உள்ளது. சுற்றி பார்க்க இடம் பார்த்தீங்கன்னா சின்ன சுருளி அருவி, மேகமலை வனவிலங்கு சரணாலயம், தேயிலை தோட்டம், மகாராஜா மெட்டு, இப்படி மேகமலையில் அதிகமாக இருக்கு. மேகமலை பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸாக போகிறதுக்கு ஒரு சிறந்த இடம். 3வது இடத்துல இருக்கு பார்த்தீங்கன்னா சிறுமலை. தமிழ்நாட்டில் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ளது. சிறுமலை உயரம் பார்த்தீங்கன்னா 5200லேருந்து 5600 அடி வரை இருக்கும். சிறுமலை சுற்றி பார்க்க பார்த்தீங்கன்னா முருகன் கோயில், வெள்ளிமலை சிவன் கோயில், அன்னை வேளாங்கண்ணி ஆலயம், 18 கொண்டை ஊசி வளைவு பாயிண்ட். திண்டுக்கல் மாவட்டத்தில் சிறுமலை என்பது ஒரு மறைக்கப்பட்ட எழில் குஞ்சும் இயற்கை அழகு என்றும் கூட சொல்லலாம். 2வது இடத்தில் கொடைக்கானல் உள்ளது. மலை உயரம் பார்த்தீங்கன்னா 7300 அடி. தமிழ்நாட்டில் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து 94 கிலோமீட்டர் தொலைவில் கொடைக்கானல் இருக்கு. கொடைக்கானல் சுற்றி பார்க்க பார்த்தீங்கன்னா பிரியாண்ட் பார்க்கு, தொலைநோக்கி காப்பகம், போக்கஸ் வாக்கு, தூண்பாறைகள், கொடைக்கானல் ஏரி, லேரிஜம் லேக்கு, குணா குகை, தொப்பி தூக்கி பாறை, மதிக்கெட்டான் சோலை, செம்பகனூர் அருங்காட்சியகம்,
டால்ஃபினோஸ் பாறை, குறிஞ்சி ஆண்டவர் கோயில், அமைதி பள்ளத்தாக்கு, வெள்ளி நீர்வீழ்ச்சி, பைன் ஃபாரஸ்ட், மேயர் வியூ பாயிண்ட், நீர்வீழ்ச்சி கொடைக்கானல் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் அமைந்துள்ளது. இப்படி சுற்றுலா தலங்களை கொடைக்கானலில் சொல்லிக்கிட்டே போகலாம். தமிழ்நாட்டில் அதிகமாக சுற்றி பார்க்க இடம் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் சொல்லலாம். ஒரு சிறந்த மலைவாசத்தலம் தெரியுதுன்னா கொடைக்கானலை தாராளமாக போய் விசிட் பண்ணலாம். முதலாவது மலையை பார்ப்பதற்கு முன் நம்ம சேனலில் யாராச்சும் சொல்லுங்க, மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. முதலாவது இடத்துல ஊட்டி உள்ளது. மலையின் உயரம் பார்த்தீங்கன்னா 7350 அடி உள்ளது. தமிழ்நாட்டில் நீலகிரி மாவட்டத்தில் உள்ளது. மலைகளின் ராணி என்றும் உதகை மண்டலம் என்றும் ஊட்டி அழைக்கப்படுகிறது. ஊட்டியில் சுற்றி பார்க்க பார்த்தீங்கன்னா நிறைய இடம் இருக்குது. அதில் ஒரு சில இடம் பார்த்தீங்கன்னா ஊட்டி ஏரி, டீடில் வியூ பாயிண்ட்டு, எமரால்டு ஏரி, தாவரியல் பூங்கா, ரோஸ் கார்டன், மலை ரயில், கல்கட்டி நீர்வீழ்ச்சி, முதுமலை தேசிய பூங்கா, தேயிலை அருங்காட்சியம், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஊட்டியில் சுற்றி பார்க்கறதுக்கு நிறைய இடம் இருக்குது. ஊட்டி பார்த்தீங்கன்னா எப்போதுமே குளிர்காலம் போன்றே தோன்றும். தமிழ்நாட்டில் முதன்மை சுற்றுலாத்தலம் அப்படின்னா ஊட்டி தான் சொல்லுவாங்க. ஊட்டின்றது பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு இதுதான். இது போக நீலகிரி மாவட்டத்தில் குன்னூர், முக்கூர்கி, தொட்டப்பேட்டா, இப்படி பல மலைகள் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊட்டி தாண்டி அடுத்தடுத்து போகணும். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மலையை பார்த்தாலே தொட்டப்பேட்டா தான். தொட்டப்பேட்டா பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே வியூ பாயிண்ட்டு அதுன்னு சொல்லி நிறையா இருக்குது. போய் மறக்காமல் ஊட்டி போகும்போது தொட்டப்பேட்டா, குன்னூர், முக்கூர்த்தி இந்த மாதிரி மலைகளையும் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இன்றைக்கி மலைவாச ஸ்தலங்கள் 10 பார்த்துருப்போம். இந்த 10ல் நீங்கள் எந்தெந்த மலைக்கு போயிருக்கீங்க, போகலை அப்படின்றது மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க. இது போல் ட்ராவல் அண்ட் அட்வென்ச்சர்ஸ் வீடியோக்கு நம்ம சேனலுக்கு ஃபாலோ பண்ணிட்டு ஒரு லைக்கை போட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபேமிலிஸ்.